சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. என்ன கதை சொல்றீங்க? சித்தியா அவ்வளவு பிரச்சனை பண்றாங்க? ஆமாண்டா, நீ வேற குடும்பம் மொத்தத்தையும் இழுத்து பேசிட்டா. சரிங்க தத்தா, சித்திட்ட பேசி பார்க்க வேண்டியது நீங்க. டே அதெல்லாம் பேசியாச்சுடா, பயங்கரமா திட்டி விட்டு தான் வந்தேன். அப்புறம் என்ன விடுங்க, பாத்துக்கலாம் என்னன்ட்டு. திருப்பி ஏதாவது பண்ணாங்கன்னா ஏதாவது பண்ணிக்கலாம். டேய் பிரச்சனை அது இல்லடா, அவ பேசுறா வைக்கிறா அப்படின்றது பிரச்சனை இல்லை. இப்ப அஸ்வினி கல்யாணம் பண்ணல, அவளுடைய தாட்டை அதுதான். அதை வச்சுதான் வந்து அத்தையும் உங்க அம்மா எல்லாம் வந்து அவளை ஏற்றி விட்டு கதையும் உங்க சித்தியை ஏற்றி விட்டு கதையும். சரி சரிண்ணா, நீ பேசுறா வெஞ்ச, அதுக்கு தான் இப்போ ஒன்று சொல்றது. இல்லை இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் அதுதான் கேட்குறேன். டேய் இல்லடா, இவனுக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணன் இரு, நான் கேட்குறேன். அவனுக்கு மீனாவை பிடிச்சிருக்குல, உனக்கு தெரியுமா தெரியாதா? அவனை உன்கிட்ட சொன்னானா சொல்லலையா? இல்லை பாட்டி, இது வரைக்கும் அவன் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா சூர்யா சொன்னான். அவன் என்னத்தை தான் சொல்லியிருக்கான் அந்த வீட்டில்? ஒன்றையும் சொன்னதில்லை, மனசில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. இந்த விஷயத்த வேதாட்ட சொல்லுவோமா, சொல்லிட்டு மீனாவை பொண்ணு கேட்போமா? இல்லை பாட்டி, அது கரெக்டாக இருக்காது. நீங்கள் வேதா சித்திட்டெல்லாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். அப்புறம் சொல்லாம விட்டா அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுறது அவனுக்கு? ஆமாப்பா, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இவளும் எதுவும் பண்ண மாட்டா இந்த வேதான்றவ. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பாட்டி, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். என்னடா கேளு. அஸ்வினுக்கு மீனாவை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க எல்லாருக்குமே பொதுவாக எப்படி தெரியும்? யார் சொன்னா? எனக்கு பாலா அண்ணன் தான் சொன்னாரு. ஆமாண்டா, எனக்கு எங்க அண்ணன் தான் சொன்னாரு. நீங்க 4 பேருக்கு ஒண்ணா உட்கார வச்சு மாமா தான் சொன்னாங்க, பாலா மாமா. சரி, இப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்து எப்படி தெரியும்னா சந்தோஷம் சஞ்சயும் தான் சொன்னாங்க. ஒரு நாள் வெளில போயிருந்தோமா, அப்ப பேசிட்டு இருக்கப்ப சொன்னாங்க. எனக்கு சூர்யா சொன்னான்டா. ஆக மொத்தம் இங்க இருக்க எல்லாருக்குமே அஸ்வின் சொல்லல, கரெக்ட் தானே? ஆமாப்பா. நீங்க அப்படி எப்படி யோசிக்கிறீங்க? மீனாவை பொண்ணு கேட்க போலாம், வேதா சித்திட்ட ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? ஏப்பா அதுல என்ன இருக்கு? யார் சொன்னா என்னப்பா? எப்படி பிடிச்சிருக்கல பாட்டி, அவ வாயில இருந்து எனக்கு பிடிச்சிருக்கு பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொன்னா நம்ம சரி பொண்ணு கேட்கலாம். அவன் எதுவுமே சொல்லாம நீங்க பொண்ணு கேட்க போலாம் அப்படின்னு சொல்றீங்க. நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வந்துச்சுன்னா நானா பொண்ணு கேட்க சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? டேய் அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கலடா அவனுக்கு, அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டோம். பாட்டி, இது நாள் வரைக்கும் எல்லாருமே நம்ம கேள்விதான் பட்டிருக்கோமே தவிர அவன் வாயில இருந்து நான் எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணுவீங்க இப்போ வரைக்கும் அவன் சொல்லல. சரிங்களா? அவன் பின்னாடி ஏதாவது ஒரு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு, அவன் இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டானா அந்த பிள்ளை என்ன ஆகும்? பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க? அந்த அந்த பிள்ளைக்கே தாய் தாப்பே கிடையாது, அத்தைதான் வச்சு வளர்த்துட்டு இருந்து இப்பதான் இங்கே கொண்டு வந்து இவ்வளவு நாள் அந்த குடும்பத்துல நம்ம குடும்பத்திலே அவனால மிங்கிள் ஆக முடியல. யாராவது சொல்லிடுவாங்களோ வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இப்போ வரைக்கும் அந்த பிள்ளைய வந்து ஆதரிச்சுட்டு இருக்கோம். அதே இல்லாமல் பாட்டி தான் ரொம்ப ஆதரிக்கிறாங்க அந்த பிள்ளைய, சொந்த பேத்தி மாதிரி. இப்போதான் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. யாரும் அந்த பிள்ளைய ஒரு சொல்லிடக்கூடாதுன்ட்டு பாட்டி ஒவ்வொரு வேலையும் அந்த பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவன் நேரடியாக நம்ம கிட்ட சொல்லாம போய் பொண்ணு கேட்டுட்டு வேதாசிட்ட சொல்லிட்டு பொண்ணு கேட்டுட்டு நாளைக்கு இவனே அவங்க பக்கம் அவங்களுக்கு பயந்துகிட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையில மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன யோசிச்சு பாருங்க. சும்மாவே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எவ்வளவு கோவப்படுறாங்க உங்களுக்கே தெரியுதுல. இப்ப இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அப்ப அந்த பிள்ளை என்னென்ன பேச்சு பேசுவாங்க யோசிச்சு பாருங்க. கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான்டா. ஆமாப்பா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான், கரெக்டாக சொல்றான். சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா அவனை கூப்பிட்டு வச்சு பேசுவோம், சரிங்களா? அதாவது யாரும் இல்லாம வேதாசிட்டி இல்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுவோம், சரிங்களா? தனியாலாம் குறிப்பிட்டு யார்ட்டையும் பேசணும், எல்லாரையும் சேர்த்து வச்சே பேசட்டும். நம்ம மனசுல இருக்கிறத கேட்போம். என்னடா இப்படி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், உண்மையா இல்லையா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணலையா அப்படின்னு டைரக்டா அவன்கிட்ட கேட்போம். வேதா சித்தி, பாட்டி, அம்மா, அப்புறம் தேனை இவங்களை மட்டும் விட்டுருங்க. அப்புறம் மாணிக்க சித்தப்பாவையும் கூப்பிட்டுவாங்க.
அப்புறம் அன்பு கூட்டுவாங்க, மித்த எல்லாருமே கூப்பிடுங்க. அப்புறம் சித்தி, வசந்த் சித்தி அவங்களும் வேணாம், மித்த எல்லாரையுமே கூப்பிடுங்க. நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்கு. சரி அப்படியே பண்ணிக்கலாம். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம். என்னன்னு கேட்போம் அவன்கிட்ட. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணலாம். நீ என்னடா இன்னைக்கு காலேஜ் போலியா? தாத்தா பாட்டி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். உள்ள போய் உட்காந்து பேசலாம். நான் டீ போட்டு தரேன் எல்லாத்துக்கும். எம்மா என் பேத்திக்கு பொறுப்பு வந்துச்சு. தாத்தா அப்புறம் என் பேத்திக்கு பொறுப்பு வராதா? அவன் என்ன சின்ன பிள்ளையா? ஆமா, என் தங்க பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுல, அதே பொறுப்பு வந்துருச்சு. பாட்டி பாத்தாடி என் பேத்திக்கு முகம்லாம் சிவந்து போச்சு. இந்த பாட்டி தான் நீங்க சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை நம்ம. சரி வாங்க எல்லாரும், நம்ம பேத்தி கையால இன்னைக்கு டீயை போட்டு குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போறோம். அதெல்லாம் உங்களை விட என் பேத்தி சூப்பரா செய்வாள். ஆமாமா, என் பேத்தி கையால டீ குடிக்கிறது அமிர்தமால இருக்கும். இனிமேல் உங்க பேத்தி கையால வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அமிர்தமால இருக்குமாம்ல. அப்ப நாங்களாம் எப்படி செய்யறோம்? உங்களை விட என் பேத்தி தான் சூப்பரால செய்தா. சரிதே, இனிமேல் உங்க பேத்தி கையாலே சாப்பிட்டுக்கோங்க, எங்க கிட்ட வந்துடக்கூடாது. ஓஹோ, இந்த அளவுக்கு இப்போ தங்கச்சிங்களாவே நீங்க குறை பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? விடாதனே, அப்படிதானே, கேளுனே. என்னன்னு பாருங்க எங்களாவே குறை பேசுறத. ஓஹோ, என் தங்கச்சிங்களை குறை பேச அளவுக்கு வந்துட்டீங்க. சரி விடு, நீ ஏன் சொல்லு. என் பேத்தி கையால சாப்பிட்டா அமிர்தமா இருக்குமா இருக்காதா? நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான் மாமா. இருந்தாலும் என் தங்கச்சி வருத்தப்படுறாங்கல்ல. வாஸ்தவம். சரிதே, இப்ப நீ அவங்களுக்கு ஏத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க வல்லரா? ஏமா உண்மையும் சொன்னேம்மா. அப்படின்னா நாங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்கல, உங்க பேத்தி மத்த செய்யறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிலாம் இல்லம்மா, உங்க கைப்பக்கம் வந்து அவளுக்கு வந்திருக்கு. சமாளிக்காத. பாரு, உண்மையை சொல்ல நம்ப மாட்டீங்க. உங்க கைப்பக்கம் தான் என் பேத்திக்கு வந்திருக்கு. மாமா 2 பக்கம் கோல் அடிக்கிறீங்க மாமா. நீங்க சரியான ஆளு. டேய் என்னடா அசோக்கு, நீ சும்மா நிக்கிற? நீ சொல்லுடா, அம்மா மரத்தை நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு. ஐயோ நான் வரலப்பா இந்த அடிக்கு. அவனே பயந்துட்டான். அம்மா என்னதான் அடிச்சு மல்லு கட்டினாலும் கடைசியில என் பொண்டாட்டி சமைக்கக்கூடாதுன்னு இவன் வந்துருவான் ராஜா பையன். அது என்னமா உண்மைதை? சமைக்க விட மாட்டேன், கிச்சனுக்குள்ளே விட மாட்டேன் என் பொண்டாட்டிய. நீங்க எப்படி வாங்கி சாப்பிடுறீங்க நான் பாக்குறேன். சரிதே, சுத்தி முத்தி என் பக்கம் திரும்பிட்டாங்களா? வாடி போலாம். இல்லைங்க, என்ன பேசிட்டு தானே இருக்கோம், எதுக்கு நீங்க இப்ப நீ கூப்பிடுறீங்க? சும்மா நம்ம வா போவோம், உள்ள போய் உட்காருவோம். அவங்க வருவாங்க பேசி முடிச்சுட்டு. எனக்கு தெரியுமே நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்ட்டு. சுத்தி முத்தி உங்க படுக்க வந்துட்டாங்க, அதுக்கு தானே. புரிஞ்சிடுச்சா? எனக்கு தெரியாதா என் புருஷனை பத்தி? ஓஹோ சரி. கையல்மா, இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்குடா. நிஜமாவா? நிச்சயமா தாண்டி, தேவதை மாதிரி இருக்கு. எவ்வளோக்கு குட்டி. உள்ள போலாம். உள்ள வர மாட்டேனே, போங்க. அப்படியா? அப்புறம் நான் உன்னை தூக்கிட்டு போயிருவேன். இல்லைங்க வேணா, எல்லாரும் இருக்காங்க. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் உன்னை தூக்கிட்டு போயிருவேன் உள்ள. இப்படியே உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. இப்படிலாம் பார்க்காதடி, அப்புறம் தூக்கிட்டு போயிருவேன். ஓய் திரும்பி என்னை பாரு. முடியாது. பாரு, தூக்கிட்டு போயிருவேன். நீ பார்க்கலன்னா தூக்கிட்டு போயிருவேன் பார்த்துக்கோ. அப்புறம் ஐயோ அம்மா திட்டக்கூடாது. மிரட்டுறீங்க? அப்புறம் என்ன, நான் அப்ப வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப மாட்டேன். சொல்லுங்க, எதுக்கு திரும்ப சொன்னீங்க? இப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னா. அப்படியா? ஓஹோ எனக்கே வா. ஆமா. சரி வாங்க எல்லாம் போவோம். ஆமா நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ, மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ, நீ கொண்டு வா காதல் வரம் பூத்தூவுமே பன்னீர் மரம், சூடான கனவுகள் கண்ணோடு தள்ளாட வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் எனக்கு இல்லை, நான் உந்தன் பூமாலையோ. இங்க வாடி, நீ முதல்ல இன்னைக்கு ஸ்கூல் லீவு, மரியாதை இங்க வந்துரு. ஏமா
இங்கே வா, என்னை கத்த வைக்காத. இங்கே வா, எந்திரிக்க முடியல. இங்கே வந்து உட்காந்துருக்கேன், வந்துடு மரியாதை ஆ வாங்கிட்டு போயிரு. இப்போ எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, வாயில் வச்சு திணிச்சு விட்டுருவேன். ஷப்பா, என்ன பாடுபடுத்துற நீங்கள் ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு. ஏம்மா ப்ளீஸ்மா, வேணாம்மா, எனக்கு போதுமா. ஏண்டி ஒத்த இட்லி தாண்டி தின்றுருக்க, என்னடி நினச்சிருக்கோ மனசில் ஒன்று இரு. ஐயோ அம்மா வராங்க, நம்ம ஓடிடுவோம். ஏண்டி இப்படி நீ அலைய வைக்கிற, இங்கே வாடி சாப்பிடுவோம். இப்போம்மா எனக்கு வேணாம், போதுமா. யாரோ எப்படியே போட்டோம், என்னமோ செய்யட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளத்தை சொல்றா. நம்ம அவங்க மேலே எவ்வளோதான் அக்கறை கட்டாலும் நம்ம மேலே ஒரு அக்கறையும் கிடையாது யாருக்கும். ஏய், நீ தானே சொல்லிக்கிட்டு இருக்க. புரியுதுல, அப்புறம் என்ன? இப்போ என்ன தாண்டி உன் பிரச்சனை? இப்போ இவன் சாப்பிட மாட்டேங்கிறா. நான் அவகிட்ட ஒரு மணி நேரமாக பாடுபட்டு இருக்கேன். என்னன்னு கேட்குறீங்களா நீங்கள்? ஏய், முக்கியமான வேலை இருந்துச்சுமா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். என்னை விட உங்களுக்கு வேலை தான் அந்த முக்கியமாக போச்சு என்ன? துளசி, இப்போ என்ன நீ? சரி கொடு, நான் ஊட்டுறேன். ஒன்றும் தேவையில்லை, போங்க. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொடுனாலும் கொடுக்க மாட்டேங்கிற, புலம்பிக்கிட்டு இருக்க. என்னங்க? சரி கொடு, ஊட்டுறேன் அவளுக்கு நான். என் தங்க மகள்ல, என் செல்ல மகள்ல, இங்க வாடாமா, வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஒரு இட்லி மட்டுமா சாப்பிட்டுக்கோங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க வாமா, இங்க வா, வந்து சாப்பிட்டுக்கவா. அம்மா சாம்பார் சட்னி எல்லாம் வச்சிருக்கா, வாங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டா இருக்குது. அப்பா சாப்பிட்டு வாங்க, நீங்கள் சாப்பிடுங்க வாங்க. சரி, அப்பனா நீ வெளியில கூட்டிட்டு போய் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்பனா தான் நான் சாப்பிட்டு வருவேன். சரிடாம்மா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அப்பா வாங்கி தரேன். வந்து ஒரு வாய் சாப்பிட்டுக்கோங்க. ஒரு இட்லி சாப்பிட்டாதான் அப்பா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எல்லாமே வாங்கி தருவேன். பாப்பாவுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நான் கூப்பிட்டு போறேன். அப்பா கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். அப்படியாப்பா, எனக்கு வாங்கி கொடுப்பியா நான் கேட்டதெல்லாம்? சரிடாம்மா, இங்கே வா, அப்பா முன்னாடி வாங்க. வாங்க தங்க பிள்ளையில, சின்ன பிள்ளையில, உனக்கு அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். இப்போ இட்லி எல்லாம் சாப்பிட்டுருவியா? நல்ல பிள்ளையா? சாப்பிட்டா அப்பா உனக்கு கூட்டு போய் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேனா? வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. ஆ வச்சுக்க, தங்க பிள்ளையில வச்சுக்க, ஆ வச்சுக்கம்மா. நல்லா இருக்கடாம்மா. சூப்பரா இருக்குப்பா. ஆ காட்டுங்க, ஆ காட்டுங்க. ஆ சூப்பரா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா. சரி நம்ம சாப்பிடுமா, சாப்பிடு. வெளியில கூட்டு போய் எனக்கு பொம்மை, காரு, அப்புறம் பைக்கு, அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அப்புறம் எனக்கு கேக் வேணும்ப்பா. இதெல்லாம் வாங்கி கொடுப்பா. சரிம்மா சரிம்மா. அவங்க அப்பாட்ட உட்காந்து திங்கிறத பத்தியா நம்மகிட்ட எவ்வளோ ஆட்டம் காமிச்சிட்டு. பாசமா சொல்லி ஊட்டணும். நீ கத்திக்கிட்டே இருந்தா என்ன செய்யுது? ஆமா, நாங்க பாசமா ஊட்டாம தான் இருக்கோம். சரி, நம்ம போய் உள்ள போய் வேலையை பார்ப்போம். அவங்க அப்பா ஊட்டி விடட்டும். அழுகாம சாப்பிடுமா. சரிப்பா, சரிப்பா. ஆஹா, என்னடி ஊஹோ? ஓஹோ, அவ்வளோ தூரம் ஆயிப்போச்சோ. சரிம்மா சரி, போ வேலை, இப்போ உள்ள வேலை இருந்தா போய் பாரு, நான் அவளை கூட்டி விட்டுறேன். சரிங்க. துளசி, என்ன உமா கூப்பிட்றா? உள்ள வாடி, வெளியில் கூப்பிட்டு இருக்க, உள்ள வா. இந்தா வரேன், வாடி. வாமா உமா. வரேனே. எம்மாடி மருமகளே, என்னம்மா சாப்பிட்றியா? எவ்வளோ குட்டி மருமக. இந்தா துளசி உள்ள வச்சிருமா, போதும், அவள் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டா. இந்தா. சரி கொடுங்க, உட்காருமா, நான் தட்டை வச்சுட்டு வந்துடுறேன். சரி அம்மா உட்காருடாமா. சரிங்கண்ணே. அவன் செல்வா எங்கம்மா? ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாருண்ணே, சரி நான் வந்துட்டேன். சரிம்மா. துளசி, உமாவுக்கு இட்லி ஏதாவது வச்சுட்டு வா. என்ன இன்னும் இப்போதானே சாப்பிட்டு வரேன், எனக்கு அதெல்லாம் வேணாம். துளசி, எனக்கு அதெல்லாம் வச்சுட்டு வந்துடாதடி, இப்போதான் சாப்பிட்டு வந்தேன். 2 இட்லி சாப்பிட்றி, வச்சுட்டு வரேன். இல்லை வேணாண்டி. சரி உட்காரு, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் கொஞ்சம். இவ கேட்க மாட்டா. உட்காருடி, ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சரிடி வா. வேதாக்கா இவ்வளவு தூரம் பேசியிருக்காளா? ஆமாண்ணே, ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாலா அப்பா தான் கண்ட்ரோல் பண்ணாரு 2 பேத்தையுமே. அதோட இதையும் சொல்ல வேண்டியதானே, 1 மாசமா அக்கா என்கிட்டே ஒரு மாதிரி நடந்துக்கிறா, கிச்சனுக்குள்ளே விட மாட்டா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே பாலா மாமாட்ட. அத்தைக்கும் மாமாவுக்கும் இந்த விஷயம் தெரியும். பாலா மாமாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதுவும் பேசிக்கல, நான் வெளியே வரல. அதுவும் கரெக்டு தான், தேவையில்லாமல் உன் பக்கம் திரும்புவாங்க. ஆமாடி. எல்லாரும் பேசி கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்க? பெரிய மாமா, சின்ன மாமா, சின்னத்தை பெரியத்தை எல்லாரும்
அப்புறம் பாலா அப்பா, அப்புறம் அசோக் மாமா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ராஜாட்ட என்னமோ விஷயம் பேசணும்னு வேறு பேசிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு சரியாக தெரியல, இன்னைக்கு கேட்டால் தான் தெரியும். அப்புறம் உங்கள்கிட்டையும் இவர்கிட்டையும் அப்புறம் சூர்யாட்டையும் அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பேசணும்னு தெரியல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்னை மாட்ட எல்லாத்தையும் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா வேதாக்கா அங்கிட்டு இருக்கால, நீ இந்த பக்கம் போஸ்ட்னு எடுத்துக்க. அப்படி தானே உங்கள் பேரில் எழுதி வச்சுருக்காங்க. எது வரைக்கும்னா ராஜா வீடு வரைக்கும் இருக்குல்ல, அது வரைக்கும் உங்கள் போர்ஷன் தானே ஃபுல்லாக. என்ன உங்கள் வேதாக்காவுக்கும் நடுவில் ஒரு டோர் இருக்கும், உங்கள் போர்ஷனுக்கும் நடுவில் ஒரு டோர் இருக்கும், அவ்வளோதானே? ஆமாண்ணே, நாங்கள் இப்போ அந்த பக்கம் தானே இருக்கோம், ரூமெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கோம். இருந்தாலும் என்ன சாப்பாடு தான் ஒன்று ஆக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் நீங்கள் இருக்கிற பக்கம் கிச்சன் இருக்குல்ல? ஆமாண்ணே இருக்கு, ஆனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணல. நான் சொல்கிறேன், இனி அந்த பக்கம் இருந்துக்கோங்க. என்ன அவள் பாட்டுக்கு அவள் சமைச்சுக்கிட்டும், நீ இங்கிட்டு உங்கள் 2 பேத்துக்கு நீங்கள் சமைச்சுக்கோங்க, சரியா? இவங்க அத்தை மாமா தானே இருக்காங்க, அவங்களுக்கு நீ செஞ்சு கொடுக்கணும்னா நீ செஞ்சு கொடுத்துரு, இல்லை அவள் செஞ்சு கொடுக்கணும்னா செஞ்சு கொடுக்கணும். 2 பேத்துல யாராவது செஞ்சு கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். உங்கள் அக்கா ஒரு வேலையும் செய்யாது, சும்மாவேவும் ஏதோ 1-2 வேலை தான் செய்யும். இவ முக்கால்வாசி வேலை இவதே பார்த்துட்டு இருந்தா. அந்த 1 மாதம் மாதிரி இப்படி பண்ணுது, கிச்சனுக்குள்ளே விட மாட்டேங்குது. என்னென்ன செய்யுதுங்கிறீங்க, இவளுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டேங்குது. அதேமா நான் அண்ணே சொல்கிறேன், நீங்கள் தனியாக இருந்துக்கோங்க, நான் அவ்வளோதான் அண்ணே சொல்லுவேன். தேவையில்லாமல் பிரச்சனை இருக்கு. என்ன ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, சமையல் மட்டும்தான் வேறு. என்ன இந்த போர்ஷன் தனித்தனியாக போயிடுச்சு உங்களுக்கு, இப்போ சாமி இருந்துக்கோங்க. அண்ணே நான் பேசினா இது வேறு மாதிரி இல்லைன்னு போகும், நான் எப்படின்னு இதெல்லாம் பேச முடியும்? ஆமாம் அதுவும் கரெக்டு தான். சரி சரி அண்ணே நான் பேசுகிறேன். அப்பாட்ட அத்தை மாமா எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன், பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். நீ பேசினா வேறு மாதிரி போகும், நாங்கள் பேசி நாங்களே வச்சுக்கிறோம், சரியா? சரிங்க, நீங்கள் பேசுங்க. அண்ணே அப்படியே இவர்கிட்டே ஒரு வார்த்தை பேசுனே, அப்படின்னாதே கரெக்டாக இருக்கும். ஆமாம் அதுவும் சரித்தே, இவன்ட்டு பேசிட்டேம்மா பேசணும், எல்லாருக்கிட்டையும் இவனை வச்சுட்டு பேசணும். சரிம்மா நான் அண்ணன் பேசுகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு. சரிண்ணே. ஆமாண்டி, வருத்தப்பட்டுட்டே இருக்காது. என்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? தாமரைட்ட இருக்கா. அப்படியே ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறனால போலையாவ, இவ போலையா தெரியலடி என்னன்னு. ஆனால் இவன் சொல்லிட்டு போனா, நான் பார்வதி நீட்ட போறேம்மா அப்படின்ட்டு போனா. சரி என் போய் பார்த்து என்னன்னு இருடி அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தேன். ஆதி வெளியில எங்கேயும் போனாங்க வெளியில. ஆமாம் ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போனாங்க. சொன்னானா வெளியில? ஆமாம் எழிலும் சொன்னியா, ஆதி வந்தியா, வந்து தானே கூப்பிட்டு போனியா? இப்போ ஆதியும் சொன்னி எங்கடா போறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்டு பார்க்க போகிறத அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்படியா, சரி சரி சரிடி, என்னன்னு பாரு. நானும் போய் குழம்பு வைக்கணும் மதியானத்துக்கு. என்ன குழம்பு இன்னைக்கு? உனையதே கிச்சனுக்குள்ளே விட மாட்டேது, நீ எப்படி போய் வைப்ப? இல்லாடி காலையில் வெளியில் போனார், போயிட்டு வந்துட்டு நீ இதே மதியானத்துக்கு குழம்பு வைக்கணும். காலையில் வந்து சாப்பிடவே இல்லை மனுஷன். அடி என்கிட்ட கூட சொல்லியிருந்தா இட்லி எடுத்துகிட்டு வந்துருப்பேலடி. இல்லடி அம்மா வீட்டுக்கு போனேன், அம்மா இட்லி தான் சுட்டுருந்தாங்க. சரின்ட்டு அங்கே தான் இட்லி எடுத்துக்கிட்டு போனேன். அதே மதியானத்துக்கு நீ செய்ய அப்படின்ட்டு இருக்காரு. சரி என்னன்னு பாரு, சண்டை எதுவும் போட்டுட்டு கிடக்காதீங்க. இவர் சொன்ன மாதிரி தனியாக போனாதே உனக்கு நல்லது. நல்லா இருக்கப்ப நல்லா பேசுறதும், இதாக இருக்கிறப்ப இப்படி இப்படி நடந்துக்கிறது, இதோட போல எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஆகிப்போச்சு. அதுங்க மொத்தமாக நம்மகிட்ட வந்து கலண்டு வச்சுங்க. இந்த வேதாணி மட்டும் கொஞ்சமாக நம்மகிட்ட அப்பப்போ நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிறது, அப்புறம் ஏதாவது பண்ணுறது, என்னத்தை சொல்ல, பொறாமப்பட வேண்டியது, அப்படி பட வேண்டியது. ஐயோ என்னதே பண்ணுறதுன்னு நம்ம எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி நீ எதுவும் கவலைப்பட்டுக்காத, பார்த்துக்கலாம் என்னன்னு. இவரை பேச சொல்கிறேன் என்ன? சரிடி சரி நான் போயிட்டு வரேன். அண்ணே நான் போயிட்டு வரேனே. சரிம்மா எதுக்கு கவலைப்படாதுன்னா அண்ணன் பார்த்துக்கிறேன்னுட்டு மதியானத்துக்கு இங்கே வந்து சாப்பிடுங்க. எதுக்குண்ணே இருக்கட்டும் பரவாயில்ல, அங்கே நான் போனேன்னா ஏதாவது செஞ்சிருவேன். அதெல்லாம் முடியாது, அண்ணே போய் கறி எடுத்துகிட்டு வரேன். இங்கே மதியானத்துக்கு செல்வா நான் கூப்பிட்றேன், ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், இங்கே வாங்க சரியா? பிள்ளைங்களை கூப்பிட்டு இங்கே வா. ஐயோ எதுக்குண்ணே, நீ உனக்கு வேலை கிடக்கும், நீ அதை பாரு. இது போட்டு எதுக்கு, நாங்கள் போனே ஏதாவது செஞ்சுக்கிடுவேன். பரவாயில்லம்மா அதெல்லாம் பரவாயில்ல, நீ மாமாவையும் அத்தையும் கூப்பிட்டு வா, அப்படியே செல்வா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வா. சரியா? சொல்கிறாரடி கேளுடி. சரிண்ணே சரிண்ணே கூட்டிகிட்டு வரேன். செல்வாட்டையும் பேசுகிறேன், மாமா கிட்ட அத்தைக்கிட்டையும் பேசுகிறேன், மதியானம் வாங்க சரியா? சரிண்ணே, எங்க கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நீ என்னன்னு பேப்பரில் எழுதி கொடுமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க சரிடி, அண்ணே கடைக்கு போயிட்டு வரட்டும். நானும் கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். துணி அலசி போட்டிருந்தேன், அதை காய போட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் நானும் சேர்ந்தே பண்ணுவோண்டி, நான் வந்துடுறேன் போயிட்டு. சரி உமா. எங்கள் ஆளே ரொம்ப டல்லாக இருக்காங்க, என்னன்னு பேசுங்க எல்லாத்தையும் சரியா? சரிம்மா நான் பேசுகிறேன். சரி போய் கிளம்பிட்டு வாங்க போங்க, நானும் எழுதி வைக்கிறேன் என்னென்ன வேணும்னு, போய் வாங்கிட்டு வந்துடுங்க. பிரியாணி போட்டுக்கலாமா? மட்டன் எடுத்துட்டு வாங்க, பிரியாணி போட்டுக்கிறோம்.
கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 65 இல்லாட்டி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். சரிம்மா. பெரியத்த சின்னத்த, சின்ன மாமா பெரிய மாமா அப்புறம் எங்கள் அப்பா எல்லாரையும் கூப்பிடு. பெரிய தேங்க கூப்பிடுங்க அப்படியே. சரிம்மா. மாமா பாரு 2 நாள் ஆளே காணும். அவர்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லலான்னு பார்த்தா சரி சரி மாமா இன்னைக்கு வரைய சொல்லியிருக்கார்ல, நம்ம டக்கு டக்குன்னு கிளம்பி ரெடி ஆயிடணும். பூ எடுத்து வச்சுக்கலாம். என்னடா 2 நாள் வராமல் இருந்துட்டு இந்த வரேன்ட்டு? இல்லைம்மா, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் வேலை தான் போயிருந்தேன். கால் பண்ணி சொன்னேன்லம்மா. சரி 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 சாப்பிட்டு என்னவா சாப்பிடலவா? இல்லைம்மா, வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன்டா வெளியிலலாம் சாப்பிட்டுட்டு இருக்க? இல்லைம்மா, டைம் ஆயிடுச்சு. ரகு என் கூட வந்திருந்தான், அதோட சரின்ட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். சரிடா சரி போய் படுப்போம். ஐ சாலி மாமா வந்துட்டார் போல. மாமா சொல்லி கேட்குது. ஷைலு எங்கம்மா? அவர் ரூம்ல தான்டா இருந்தா, போய் பார்ப்போம். சரிங்கம்மா. இந்த கதவு பூட்டிருக்கு. ஷைலு, ஷைலு. மாமா கதவு திறந்தா இருக்கு மாமா, உள்ள வாங்க. டோர் ஓப்பனாக தான் இருக்கா? சரி சரி இந்த வரேம்மா. கவரிங் வச்சிடலாம். ஷைலு, இது என்ன பெட்ல கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கா? ஷைலு எங்கடி இருக்க? அந்த பக்கம் இருக்கிற மாதிரியும் தெரியல. இந்த பக்கம் எது இருக்கான்னு பார்க்கலாமா? ஷைலுமா எங்கடி இருக்க? வெளில வாடி. எங்க ஆளையே காணோம். வேற யார் ரூம்ல எது இருக்காளா, போய் பார்க்கலாமா? இப்ப போலாம். மாமா ஐ லவ் யூ மாமா. விழுந்துராதிரி. என்னடி இதெல்லாம்? சொல்லுமே என்ன? மாமா ரொம்ப மிஸ் பண்ணியோ? கொஞ்சம் சொல்லு மாமா. நிறைய 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 மிஸ் பண்ணேன் மாமா உங்களை. ஒரே நாள்ல நீ அவ்வளோ மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா மாமா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் மாமா. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ ஸோ மச் டி. தங்கமே, நீ அவ்வளோ மிஸ் பண்ணியாடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கிஃப்ட் பாக்ஸ்? இவ்வளோ பெரிய பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கா? மாமா உங்களுக்கு தான் அது. உங்களுக்கு என்ன ஓப்பன் பண்ணி பாருங்க. சர்ப்ரைஸாக கொடுக்குறது தான் நான் கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்கேன். சரி ஆக்கி விடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். முடியாது. என்ன முடியாது? ஏறினதுக்கப்புறம் இறக்கி விட முடியாது. மாமா ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மாமா, இறக்கி விடுங்க மாமா ப்ளீஸ் மாமா. சரி நீ இறக்கி விட, நீ இருடி. மாமா மாமா. சரி சரி இறக்கி விடு. மாமா இப்போ நான் கிஃப்ட் கொடுப்பேனா, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா? தேங்க்யூ ஸோ மச் மை பொண்டாட்டி. மாமா ஓப்பன் பண்ணி பாருங்க மாமா. அப்படி என்னடி இருக்குது இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்க? எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறீங்கன்னு சொல்லி நான் பார்க்க வேணாமா? எவ்வளோ ஹாப்பியாக ஆகிறீங்கன்ட்டு அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு அதுக்குதா. என் அவளுக்கு தேவைதடி நீ. சரி போதும் போதும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க. சரிம்மா. ஷைலுமா நிஜமாடி? ஷைலு, ஷைலு நிஜமாவா? ஷைலுமா சொல்லு ஷைலுமா நிஜமாவா? நான் போயிட்டேனா? சொல்லுடி. ஆமாம் மாமா. நான் போயிட்டேன்டி. ஷைலுமா இங்கே வா. என்னங்க என்னங்க கையை வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க? ஷைலுமா நம்ம பாப்பாடி. ஆமாம் நம்ம பாப்பா தான். இப்போ தான் வரவே ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ளே பாப்பா பையன் முடிவு பண்ணிட்டீங்க அப்படி தானே? இல்லை ஷைலுமா, உன்ன மாதிரி அழகான கியூட்டான அப்படியே போக்கு உன்ன மாதிரியே இருக்கணும்டி. அப்படியே எடுத்து வச்சு கொஞ்சிட்டே இருக்கணும். அப்படி ஒரு பொன் குழந்தை வேணும்டி எனக்கு. பாப்பா இங்கே எப்படா வெளில வருவேன்? ஐயோ அழகு குட்டி. மாமா போதும் மாமா. நிறைய குட்டி. நமக்காக ஒரு குழந்தை வரப்போகுது, நமக்காக ஒரு ஜீவன் வரப்போகுது ஷைலுமா. அதை நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு தூக்கமே வரலடா. என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஃபோன் பண்ணலாம். தூங்கியிருப்பானா? தூங்கியிருக்க மாட்டான். ஃபோன் போடுவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரிங் போகுது. என்ன ஃபோன் ரிங் ஆகுது? என்ன ஃபோன் ரிங் ஆகுது? ஐயோ முடிச்சிடக்கூடாது. யாருன்னு பார்ப்போம்.
டேய் என்னடா நினைச்சடா நீ தூங்கிருக்க மாட்டேன்னு. டேய் இதை சொல்றது தான் எனக்கு ஃபோன் பண்ணியா? டேய் இல்லடா, நான் ஒன்று சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன் உனக்கு. சொல்லுடா என்ன பண்ற? சரி இந்த டைம் வரைக்கும் தூங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடா இப்பதான்டா வந்தேன் வெளியில இருந்து. அதான் சரி அப்படியே உட்காந்துட்டேன். டீ குடிச்சிட்டு இருந்தேனா அப்படியே உட்காந்துட்டேன். டேய் இந்த டைமிங்ல எங்கடா போயிட்டு வந்த? அது வந்து டீ வேற குடிச்சிருக்க பாரு. யார் உனக்கு போட்டு கொடுத்தா? கையிலா? இல்லடா ரகு உன் கூட வந்துட்டான்ல, அதான் ஹாஸ்பிட்டல் போனேன். சரணும் சக்தியும் அங்கதான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, பாத்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவானுங்க, சரி எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரகு வந்தான். வந்துட்டு நாங்கள் வந்துட்டோனே அப்படின்னா நான் கேட்டேன், உனையே கேட்டேன், வீட்டுக்கு போயிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அப்புறமா இருந்தேன். அப்புறம் ரகு தான் சொன்னான், அண்ணே நான் இருக்கேன், நீ வீட்டுக்கு போனேன் அப்படின்னா. நீ போடா நான் ரெஸ்ட் எடு அப்படின்னு. இல்லைண்ணே நான் பார்த்துக்கிறேன், நீ போ வீட்டுக்கு போ அப்படின்ட்டான். சரி நானும் கிளம்பி வந்தேன். இப்போதான்டா வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. வந்து டயர்டாக இருந்துச்சா, அது சரி நானே டீ போட்டு குடிச்சேன். யார் டீ போட்டு கொடுப்பா? அவளை தூங்கிட்டு இருக்கா நல்லா. நான் தான் டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். நீ கண்ட நேரத்தில் வருவ, என் தங்கச்சி ஒரு டீ போட்டு கொடுப்பாளாக்கும். ஏய் புருஷன் எத்தனை மணிக்கு வந்தாலும் பொண்ணாடி டீ போட்டு கொடுக்கணும். உன் தங்கச்சி பாசத்தெல்லாம் உன்னோட வச்சுக்க. நீ பாரு தங்கச்சியில் இப்பெல்லாம் வேலை வாங்கக்கூடாது பார்த்துக்கோ. இதை சொல்றதா ஃபோன் பண்ணியா? முன்னாடி தான் நீ சொல்றத அவ கேட்கணும், ஆனால் இப்போ நான் சொல்றத அவ கேட்கணும். நான் தான் ஃபர்ஸ்ட், நல்லா தெரிஞ்சுக்கோ. அன்னையெல்லாம் அப்புறம் நெக்ஸ்ட் தான். ஓ கல்யாணம் பண்ணி கொடுத்தது நானு, என் தங்கச்சி நெக்ஸ்டா நானு. உன் வந்தேன்னு வச்சுக்கோ வெளுத்து விட்டுருவேன். நான் வந்தேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மரியாதையா ஃபோனை வச்சிரு. டேய் ஒரு விஷயம் சொல்றது தாண்டா ஃபோன் பண்ணேன். சொல்றா. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னதுடா? டேய் உனக்கு தெரியாதடா? ஐயோ எனக்கு இப்பதான்டா தெரியும். என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியல, உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு இப்ப? அது முதல்ல சொல்லு. வந்தேன்னு வச்சுக்கோங்க உனிய. டேய் நான் எப்படிடா அதை சொல்ல? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? சே இந்த உலகத்திலேயே நான் தாண்டா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஐயோ எனக்கு தெரிஞ்சிச்சு போலியே. சார் நீங்க எதை பத்தி சார் சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் உண்மையை சொல்றா, உனக்கு தெரியுமா தெரியாதா? பாரு லேட் நைட்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ அடிக்கிறதுனே உனையா இங்க நான் இன்ச்சு வருவேன். என்னன்னு முதல்ல சொல்லி சொல்லடா, அப்பதானடா தெரியும் தெரியுமா தெரியாதான்னு. டே பச்சாடி மாமா ஆயிட்டடா. எனக்கு தெரியும்டா. டே ஏன்டா சொல்லல? நான் எப்பறம் சொல்ல முடியும் பைத்தக்காரனே? அவன் பொண்டாட்டி சொன்னதால உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமாண்டா அது என்ன உண்மைதான். ரொம்ப ஹாப்பியா இருக்குடா எனக்கு. எனக்கு கேட்ட உடனே சந்தோஷமா தான் இருந்துச்சு. அப்படியே உனக்கு தூக்கிட்டு போனது வந்துச்சு. சரி நேராக கோயம்புத்தூருக்கு வந்துடுவோமா அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்புறம் தான் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நானே ஃபர்ஸ்ட் யோசிக்கவே இல்லை இவன் சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்புறம் தங்கச்சி தான் சொன்னான், ஃபர்ஸ்ட் அண்ணி தானே சொல்லணும், நீங்க என்ன ஃபோனை போடுறீங்க அண்ணனுக்கு அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மட்டும் சொல்லலை. ஓ ரொம்ப ஹாப்பியா இருக்கடா மச்சான். ட்ரீட்டு முக்கியம் அங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்க. ட்ரீட்டுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை. நீ ட்ரீட்டை பத்தி பேசுற. மந்தேன்னு வச்சுக்கோங்க அப்படி கழுத்து வச்சு விட்டுருவேன் வச்சுக்கோ. ட்ரீட்டுனா அவங்களுக்கு அதுதான் ட்ரீட்டா? அது இல்லை. எங்க வெளில போயிட்டு வரலாம், ஃபுட்டு சாப்பிடலாம், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடலாம், அந்த மாதிரி செய்யலாம். சரிங்க சார். என்னடா அவள் இருமிட்டு இருக்கா? ஆமாண்டா அவளுக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதனால தான் இருமிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேடா? ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன்டா, கூட்டு போனேன் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் காமிச்சோம். இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. சரி சரிடா, சரி பார்த்துக்க என்னன்ட்டு. அப்பா ஆயிட்டீங்க, நல்லா பார்த்துக்கோங்க ஒய்ஃபை. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் தங்கச்சி தான் இங்கே இருக்காள் இல்லை, என் தங்கச்சி அங்கே இருக்கா. அவளை ஒழுங்கா பார்த்துக்கலன்னு வச்சுக்க, உனக்கு அப்படியே உனக்கு கழுத்து திரி விட்டுருவோம், கால் திரி விட்டுருவோம் பார்த்துக்கோ. சரிங்க சார், உங்க தங்கச்சி நல்லா பார்த்துக்கிறேன் நான். சரிடா மச்சான், சரி நான் பாரு, நானும் படிக்கிறேன், போய் டயர்டா இருக்குடா எனக்கு. நீ போய் பாடு, டிராவல் பண்ணிட்டு வந்து உனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும்ல, போய் பாடு போ. சரிடா, பாய்டா, குட் நைட். சரிடா.